All right. Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma warzuqni rahma. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Okay, students. Good evening and assalamu alaikum everyone and வணக்கம். So day 3 ல இருக்கிறோம் வந்து. ஆ எப்படி டே கூடி கொண்டு போகுது. இங்கெல்லாம் பாருங்க டே குறைஞ்சு கொண்டு போகுது. 196 days more to go. So day 3 இன்னைக்கு நாங்க பார்க்க போற முக்கியமான aspect பார்த்து கொண்டிருக்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெசிவ்லி சக்சஸ்ஃபுல் பீப்புள். இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணுறது 9A மெசிவ் சக்சஸ். அண்ட் இதை தாண்டி முன் இருக்குது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ நாங்கள் ரூல் நம்பர் 3 என்னன்னு சொன்னோம், ஆக்ட் நவ். எல்லாரும் எதுக்கு பழகிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்? லேட்டர், பிறகு. ஓகே, அதான் மனிதனுக்கு வந்து தன்னை தானே மாற்றி கொண்டிருக்கிறது விளங்குறது இல்லை. பிகாஸ் அவன் சொல்ற என்னண்டா, அவன்கிட்டே நான் லேட்டர் செய்வேன். ஏன்னா ஒரு இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து அவன் ஃபெயில் ஆகுறான்டா, அவன் வீக் ஆகி கொண்டு போறான்டா, அவனுக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை. பிகாஸ் தான் தோல்வி அடைகிற யாராலும் விரும்புவாங்களா? மாட்டாங்க, ரைட்? பட் ஸ்டில் அவன் தோல்வி அடைஞ்சு கொண்டு போறான் வேணுமென்ட்டு. எப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னா லேட்டர். அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கியூஸ் தான், நான் லேட்டர் டெஃபினெட்லி செய்வேன். அது எப்போ லேட்டர்னு சொல்றது? there is no such thing as later. அப்படி ஒன்றே இல்லை வந்து. Imagine your goal and dreams as a race, and every moment you delay is another runner gaining an advantage over you. நீங்க டிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு மினிட்டும் இன்னொரு பர்சன், லேட்டர்னு சொல்லாத பர்சன், நான் இப்ப செய்ய போறேன்னு சொல்ற பர்சன், அவர் அட்வான்டேஜ் எடுத்துருவார், உங்களை வின் பண்ணிடுவாரு. சக்சஸ் டசன்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ட் மூமெண்ட். சக்சஸ்ன்னு சொல்றது என்ன, நாங்க அந்த பர்சன் வெயிட் பண்ணி கொண்டிருக்க மாட்டார் பெர்ஃபெக்ட் மூமெண்ட்க்கு. இட்ஸ் அச்சீவ் பை தோஸ் ஹூ சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அதை அச்சீவ் பண்ணப்படும் யாராலன்னு சொன்னா, யார் அதை யூஸ் பண்ணி கொள்றாங்களோ அவங்களால. ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் தி எனிமி ஆஃப் ப்ரோக்ரஸ். உங்களோட எதிரி யாரு தெரியுமா? நீங்க வெளியே தேடுவீங்கன்னா நோ, நீங்க தான் அவங்களோட எதிரி. அவர் யாருன்றால் லேட்டர்னு சொல்லுவாரு, நாளைக்கு, இன்னும் கொஞ்சத்துல, பிறகு. இட் நெவர் ஹேப்பன்ஸ், நெவர் ஹேப்பன்ஸ். அதான் எனக்கு ஆசை வந்து ஒவ்வொருத்தர் லைஃபையும் வீடியோ பண்ணி காட்டுவீங்க. ஏன்னா அவங்க என்ன எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணுவாங்கடா, லேட்டர் டெஃபினெட்லி நான் செய்வேன். நாட் அட் ஆல். இந்த என்ன சொல்றேன், பிறந்த மனிதர்களை யாருமே லேட்டர்னு சொல்லி ஒரு விஷயத்த முடிக்கிறது இல்லை. லைக் அவன் அப்படியே அடுத்த லேட்டர், ஓகே நாளைக்கு செய்யற நேரத்துக்கு நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்குமேனா அப்ப அது லேட்டர் மாறுமே. திங்க் அபவுட் இட். பட் நாங்க நேற்று பார்த்தோம் ரூல் நம்பர் 2ல அப்படி இல்லை, நாங்க தாண்டி போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன். when you think I'll do later, you are allowing your future to slip through your fingers. ஸோ நீங்க லேட்டர்னு சொல்ற நேரத்துக்கு இப்போ நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஓகே அது ஃபியூச்சர், ரைட்? அந்த ஃபியூச்சரை நீங்க இப்போதே கையால தட்டி விடுறீங்க. எவ்வளவு டேஞ்சரஸ்னு பாருங்க. அதுதான் எனக்கு ஒவ்வொருத்தரை பார்க்கசனே கவலையா இருக்கும். அவர் தட்டி விடுறாரு வந்து அவர வெற்றி. எப்படி நாங்க இதை ஸ்டாப் பண்றது? ஒருத்தருக்கு வெற்றியை கையில கொண்டு போயிட்டு கொடுக்க ஏலும் மேக்சிமம், ரைட்? மேக்சிமம். பட் அதையே தட்டி விடுவார்னா வாட் கேன் யூ டூ? நத்திங், நத்திங். ஸோ தட் இஸ் ரூல் நம்பர் 3. ஸோ ஆக்ட் நவ், தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் லேட்டர். ஸோ விதி எண் 3, இப்போது செயல்படுங்கள், பின்னர் என்று எதுவும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகளை ஒரு பந்தயமாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் மற்றொரு ஓட்டப்பந்தய வீரர் உங்களை முந்திக் கொண்டு செல்கிறார். உங்களுக்கு நல்லமா? நோ, ரைட்? நான் முந்த வேணுமேனா நான் வெற்றி அடைய வேணும். ஸோ வெற்றி சரியான தருணத்துக்காக காத்திருக்காது. தங்களுக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்களுக்கு அது அடையப்படுகிறது. அது சென்று அது எங்களை கிட்ட வந்து சேரும். வந்து தட்ஸ் a பியூட்டி. தள்ளி போடுவது முன்னேற்றத்தின் மிகப்பெரிய எதிரி. அப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளதான் அந்த எதிரி இருக்கிறான். வெளியே தேடாதீங்க. நான் அதை பின்னர் செய்வேன் என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் எதிர்காலத்தை உங்கள் விரல்களால் நழுவ அனுமதிக்கிறீர்கள். நீங்க தள்ளி விடுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெவர் எவர். அது ஓ லெவல்ற மட்டும் இல்ல, ஹோல் லைஃப்லயும், உங்களோட ஹோல் லைஃப்லயும் தள்ளி விடு. எவ்வளவு கவலை ஆகிக்கும் தெரியுமா? அதுதான் நீங்க படிக்க படிக்க கவலை ஆகிக்குமே. உங்களுக்கு பார்க்குற நேரத்துக்கு விலங்கு வந்து மனிதன் இவ்வளோ தனது வெற்றியை தானே தள்ளி கொண்டு தானே தோல்வியின் பக்கம் விரைந்து செல்கிறானா என்று சொல்றது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப்ல நீங்க இப்ப பாப்பீங்க வந்து ஆக்ட் நவ், இப்பதே செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் தான் சரி, இம்மீடியட்லி. பிகாஸ்
நாளை என்று சொல்றது இல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நீங்க நாளை என்று இன்னைக்கு சொல்லிப்பீங்க, ரைட்? இது நாளையா? இல்ல, இது இப்பொழுது, நவ். நீங்க நேத்து சொன்ன நாளை வந்து இப்பொழுது, நவ். அது வந்து நாளை, அது அப்படி ஒன்று இல்ல வந்து. ஓகே, ஸோ நவ், எப்பவுமே நீங்க நவ்ல தான் இருக்கிற வந்து, இப்போ, இப்பொழுது, இப்பொழுது தான் இருப்பீங்க வந்து. ஃபியூச்சர்னு ஒன்று இல்லை, அது அப்படியே வந்து வந்து போயிட்டு கொண்டே இருக்கும் வந்து. ஸோ நீங்க இருக்கிற பர்சன் வந்து இப்போ டே 3, டே 4, டே 5 தாண்டி கொண்டு போற நேரத்துக்கு நீங்க வளர்ந்து கொண்டு வர வந்து நவ், இப்பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணினீங்கடா. இல்ல அதை ஒருத்தர் விட்டார்னு சொன்னா என்ன, அவர் இம்மீடியட்லி அவர் ஃபெயில் ஆகி கொண்டே போறாரு. அப்ப இப்ப ஃபெயில் ஆகிறவர் நாளைக்கும் இப்பொழுது என்று சொல்ற அந்த நேரம் வாரத்துக்கு ஃபெயில் ஆகி இருப்பாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ யூஸ் எவ்ரி டே. நீங்க அதோட பவரை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளால அந்த கான்ஃபிடென்ட், நான் நேற்று சொன்ன அந்த கான்ஃபிடென்ட் வளர்றதை பார்ப்பீங்க. அதுதான் உங்களோட ரிசல்ட்ஸாக மாறும். ஸோ மேம் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சப்ஜெக்டை வந்து. வெரி குட் லக் எவ்ரி ஒன்.